போடணும் வீட்டில் மிதிவாங்க. அடடா என்ன நிம்மதியான ஒரு தூக்கம். இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு ஒரு வீட்டில் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. வெல்கம் பேக் டு மை சேனல் எம்டி ட்ராவலர் பிஆர். ஸோ இது டே 5, நம்ம சதர்ன் ட்ரையாங்கிள் ரைடோட டே 5 ஃபைனல் டே. ஸோ டுவர்ட்ஸ் சென்னை கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. ஸோ இந்த ஸ்டோன் ஏஜ் ரெசார்ட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஸோ ஸ்டே வந்து நம்ம ஸ்டே பண்ணது இந்த ரூம் தான். ஸோ இது வந்து ஒரு டாம் டைப் தான் இதுவும். ஸோ இண்டிவிஜுவல் பெட்ஸ் இருக்குது. ஸோ 5 பேருனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். இண்டிவிஜுவல் பெட்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே க்ளே யூஸ் பண்ணி, அப்புறம் வந்து அந்த மாதிரி தான் அது மாதிரி தான் மட் ஹவுஸ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ சிமெண்ட் அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணாமல், ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்கினிக்காக இருக்குது. ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு இங்கே சக்லேஷ்பூரில். ஸோ நாங்கள் நைட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11க்கு மேலே ஆகிடுச்சு, 11-12 ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஸோ ஸ்டேயில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதை சாப்பிட தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப சீனிக்காக இருந்தது, நல்லா ரிலாக்ஸாக இருந்தது நேற்று வந்து தங்கினது. ஸோ சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த பெரிய ரைடுக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டே 5 ட்ரிப் முடிய போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், இது வந்து ஒரு சென்டராக ஒரு சும்மா பார்ட்டி பண்ணுறதுக்காக ஒரு இடம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்லா வைப்பாக இருக்கும், ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு லைட்ஸ்லாம் இருந்தது நைட்டு நாங்கள் வர்றப்போ. ஸோ கேங்காக வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு தராங்க. ஒரு சூப்பரான வைப்பிங் ஸ்பாட்டு தான் இது. ஸோ வந்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும், பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸில் வந்து எல்லாம் வர கெஸ்ட்லாம் வந்து பெயிண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ பெயிண்ட் வச்சு நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுட்டு போகலாம், உங்கள் குரூப் பேர் இல்லை ஏதோ ஒரு எழுதி வச்சுட்டு போகலாம் மெமரிஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரம் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், சதர்ன் ரைட் நாங்கள் எழுதுனது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதி வைக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. பட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் போட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் ஓகே, முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ த ரிட்டன் ரைட் ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் சென்னை. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 500 to 600 கிலோமீட்டர் ரைடு இருக்க போது இன்றைக்கி. ஒரு பெரிய ரைடு தான் இது. ஸோ சக்லேஷ்பூர்லேருந்து பெங்களூர் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ரூட்டு. ஒரு 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஸோ ரிட்டன் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி புக் பண்ணோம். ஸோ பெங்களூர்லேருந்து ஓசூர் அந்த ரூட்டு யூஷுவல் ரூட்டு போகாமல் நாங்கள் வந்து கோலார் வழியாக பிளான் பண்ணோம். ஸோ ஒரு ஷார்ட் டீ பிரேக் எடுத்தாச்சு. முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு கோலார், அதுக்கப்புறம் ஆந்திரா, அதுக்கப்புறம் சென்னை அப்படி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூட் தான் வந்து போக போகிறோம். ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சக்லேஷ்பூர்லேருந்து இப்போ வரைக்குமே ரோடு சூப்பராக இருக்குது, ஹைவேஸு. ஸோ மினிமமே நீங்கள் 80 தாராளமாக ஓட்டலாம், அந்த அளவுக்கு இருக்குது. 80 to 90 போகலாம், அந்தளவுக்கு இருக்குது ரோடு. சூப்பரான ரோடு தான். ஆனால் இந்த ரோடு நல்லா இல்லைன்னு தான் அந்த ரிசார்ட் ஓனர் வந்து எங்களை வேறு ரூட்டில் வர சொன்னான். வேறு ரூட்டில் வர சொல்லி தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் பீதியிலே வந்தோம். அந்த காட் ரோட்டில், அந்த பிஸ்லே காட் ரோடு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், டே 4 வருது, அதில் இருக்கும். ஸோ ஒரு த்ரில்லிங்கான ரைடில் வந்தோம். ஸோ பெங்களூர் கிட்ட வந்துட்டு நீலமங்கலா டவுன் ஒரு ஏரியா ஜங்ஷன் வரும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவுட்டர் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் கோலாருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட் வந்து ரொம்ப சீனிக்காக இருக்குது. ஸோ அந்த நீலமங்கலா டவுனு தாண்டிட்டு கொஞ்சம் சிட்டிக்குள்ளே அங்கங்கே ரோடு இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்ம சீனிக்கான ரோடு இது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கோலார்லேருந்து ஆந்திரா பார்டர் போயிட்டு சென்னை தான். ஸோ இந்த சதர்ன் ட்ரையாங்கிள் ரைட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மறக்க முடியாத மெமரிஸ் வந்து கொடுத்துருக்கு. கோஸ்டல் ரீஜனில் வந்து ரைடு, 4 ஸ்டேட்டு. ஸோ நிறையா ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். கேரளா கோஸ்டல் ரைடு. ஸோ ஒரு சூப்பரான பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக வந்துச்சு இந்த இயர் 2024 முடிக்கிறதுக்கு. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், பைக்கர் மச்சான்ஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா வெங்கடகிரி கோட்டா வந்தாச்சு, ஆந்திர பிரதேஷ். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சென்னை ரீச் ஆயாச்சு. ஸோ சென்னை 0 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேயே முடிக்கணும் அப்படின்றதுக்காக சென்னை 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃபார் த 5 days அண்ட் தேங்க்யூ மக்களே. ஸோ சென்னை 0 பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
ஹேட் அ ஒண்டர்ஃபுல் ரைட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்பில் இல்லை பெரிய ரைடில் வந்து மீட் பண்ணலாம் வேறு ஒரு நல்ல வீடியோவில். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.